வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட யூபிஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். இந்த யூபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவை. ஏன்னா, Photoshopல நீங்க ஒரு பேனர் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஆல்பம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கரண்ட் போயிடுச்சுன்னா, கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடும். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒர்க்க திரும்ப எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் Photoshopல சிசிலாம் யூஸ் பண்றீங்கன்னா, அது என்ன பண்ணும் சில நேரம் ரெக்கவர் பண்ணி குடுத்துரும். மேபி நீங்க வந்து லோ வெர்ஷன்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபைல வந்து ரெக்கவர் பண்ணாது. ஆ உங்களுக்கு திரும்பவும் நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு 2 டைம் இல்ல 3 டைம் வந்து கரண்ட் அடிக்கடி போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடும். கண்டிப்பா நீங்க வந்து யூபிஎஸ் அப்படிங்கிறத ஒண்ணு வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து வச்சே ஆகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் நிக்க மாட்டியாட்டும் நீங்க வந்து யூபிஎஸ் வச்சிருக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்தி இருந்தது சின்ன யூபிஎஸ் தான். அந்த Zephronix பிராண்ட்ல சின்ன யூபிஎஸ். அது இப்ப ரூ. 2,800 இருக்கும்னு நெனைக்கிறேன். Amazonல பார்த்தேன். ரூ. 2,500 இருக்கும்னு நெனைக்கிறேன் அதோட ரேட் இப்போ. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படின்னா, கரெக்ட்டா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் நிக்கும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்றதுக்கே சரியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ஏபிசி யூபிஎஸ்க்கு வந்து நான் மாறுனேன். இந்த ஏபிசி யூபிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா எனக்கு வந்து சார்ஜ் நிக்குது. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் தான். சரிங்களா? இது வந்து ஒரிஜினல் வாங்கல. இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா, பிரைஸ்லாம் ரேட் அதிகம் இருக்கும். ஒரிஜினல் பேட்டரி எல்லாம் வந்துரும். அது வந்து ஒரு 16,000 அந்த மாரி போகும். ஆனா, இது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சென்னையில பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு அண்ணன். சரிங்களா? தெரிஞ்சவர் தான். எங்க பக்கத்து ஊர்க்காரரு. அவர்கிட்ட இந்த மாரி ஒரு டைம் சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணாருன்னா, இத ஆல்டர் பண்ணி குடுத்தாரு. ஆல்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. யூபிஎஸ் வந்து அதே தான். யூபிஎஸ் வந்து அந்த ஏபிசி அப்படின்னு போட்டிருக்க அந்த பாக்ஸ் எல்லாமே அதுதான். உள்ள பேட்டரி மட்டும் அவர் வந்து அந்த வோல்டேஜ்க்கு ஏத்த மாரி அத உள்ள வந்து மாத்தி அலைன்மென்ட் பண்ணி குடுத்துருக்காரு. இதுல வந்து 2 பேட்டரி வரும். சரிங்களா? அ இதோட பேட்டரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோன்னா ஒரு ரூ. 1,500 சொல்லுவாரு. 2 பேட்டரி வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், திரும்ப நம்ம சேஞ்ச் பண்றோம்னா ரூ. 3,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். இதில எப்படி சார்ஜ் நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பவர் சப்ளை குடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஒரே ஒரு சிபியூ மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஒரு சிபியூக்கு எவ்வளோ பவர் தேவையோ அதுக்கேத்த மாரி வந்து அது சார்ஜ் நிக்கும். சிபியூ வந்து ரொம்ப கம்மியான பவர் எடுக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்போ அந்த சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 80 நிமிஷம் அந்த மாரி காட்டும். ஒருவேள நான் வந்து ஒரு சிபியூக்கு பதிலா 2 சிபியூ அதாவது 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மானிட்டரு, 2 சிபியூ கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த மொத்தமா 4 ஆச்சு. 2 மானிட்டர், 2 சிபியூ ஆச்சு. இந்த 4க்கு தேவையான பவர் சப்ளை எவ்வளோ இருக்கோ, அதுக்கேத்த மாரி அது சார்ஜிங் டைமிங் அப்படிங்கிறத காட்டும். சரிங்களா? நம்ம எவ்வளவு பவர் அதில வந்து குடுக்குறோமோ, அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அந்த சார்ஜிங் டைமிங்க வந்து காட்டும். முக்கியமா வந்து கரண்ட் வரும்போது நம்ம வந்து சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த காத்தடிக்கிற நேரங்கள்ல, இந்த மாரிலாம் நேரங்கள்ல வந்து கரண்ட் விட்டு, விட்டு அடிக்கும் வீட்ல. ஸோ, அந்த மாரி இந்த யூபிஎஸ்லயும் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, வோல்டேஜ் வந்து அதிகமா ஏறும், இறங்கும் இந்த மாரிலாம் பண்ணும். ஆனா, வோல்டேஜ் அதிகமா ஏறி இறங்குனாலும், எனக்கு வந்து ஈவனான ஒரு கரண்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிபியூக்கு வந்து இந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா குடுக்கும். ஸோ, அதனால எனக்கு வந்து கம்ப்யூட்டர்ல எந்த பிரச்சனையும் வந்ததில்ல. கரண்ட் போனாலும் நான் வந்து பயப்பட தேவையே இல்ல. தைரியமா நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஒர்க்க முடிச்சு ஃபினிஷிங் பண்ணுவேன். மேக்ஸிமம் இங்க கரண்ட் போணுச்சு அப்டின்னா, ஒரு 10 நிமிஷம் போகும். ஸோ, அப்படி இல்லன்னா அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம். அ அதுக்கு தாண்டி பவர்ஸ் கட்டுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபுல் டே பவர் கட்டு அப்படிங்கிறாங்கன்னா, அப்போ வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அது முன்கூட்டியே இத வந்து சார்ஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இத வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? தேவைன்னா நம்ம வந்து இடையில கரண்ட் இல்லாத நேரத்தில ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இப்ப என்னோட யூபிஎஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதில என்ன விஷயம் இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? யூபிஎஸ்ல இருக்க அந்த டப்பா மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பெட்டி எல்லாமே அந்த ஒ ஏபிசி யூபிஎஸ் தான். உள்ள பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்ப்ளேல உங்களுக்கு காமிக்குது பாருங்க. இதில வந்து நான் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வோல்டேஜ் கரண்ட் வந்து எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதில காட்டும். நமக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 239 வோல்ட் பார்த்தீங்கன்னா, இதில வந்து கரண்ட் வந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு. மேல குடுத்திருக்கிறது பேட்டரி. இந்த பட்டன் எதுக்காகன்னா, இங்க ஒரு அ சின்ன சவுண்ட் சிம்பல் இருக்கா? அதாவது கரண்ட் போயிடுச்சுன்னா, கீங் 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 கீங்ன்னு இதுல ஒரு சவுண்ட் பார்த்தீங்கன்னா வரும். சவுண்ட் வராம இருக்கணும்னா, நம்ம இத வந்து அழுத்தி பிடிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ல நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆ எவ்வளோ வோல்டேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு கரண்ட்ல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம கரண்ட் போனா எவ்வளோ நேரம் சார்ஜ் நிக்கும் அப்படிங்கிறது. இப்ப என்னன்னா, அதிகமா காட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். 2 மானிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு சிபியூ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்ப்ளேல பின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் லைட் எரியுதுங்களா? அந்த லைட்டு, இந்த மாரி நெறைய சப்ளை பார்த்தீங்கன்னா, இதில குடுத்து வச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா, இதில வந்து சார்ஜிங் வந்து ஒரு 47 நிமிஷம் காமிக்குது. ப்ளக்லாம் பின்னால சொருவியிருக்கேன். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதெல்லாம் இப்ப பார்க்க முடியாது. இப்போதைக்கு என்னோட யூபிஎஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்கேன். நீங்க இத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே மக்களே!